பார்த்தாங்க, வருத்தமா இருக்கு. டேய் உனக்கு அதுக்கப்புறமா அவங்க புரியுதா சச்சின்? எல்லாத்துலயுமேடா. ஏன்டா ஒரு டைரக்டர்ல கூட கொஞ்சம் வெடிக்கிறாங்கடா. உனக்கு சரி ஓகே, சினிமாலே இருக்காரு. வெயிட் பண்ண சினிமா இல்ல எனக்கு கஷ்டமா இருக்குன்னு இருக்கும். இவரு போயிட்டு தோத்துருவான்றது வருத்தம் இல்ல. அது நான் சொல்லிட்டேன்டா, அது சொல்லி பாத்துறேன். அது அவனுக்கு தோணணும், அவனுக்கு புரியணும். நீ அப்புறம் உட்காந்து அவன்கிட்ட போய் என்ன சொல்ல, என்ன பண்ண சொல்ற? அதுவும் ஒருத்தன் அந்த புண்ணைங்களுக்கு ஓட்டு ஓடுங்க கிடையாது. ப்ரோ இந்த 2 years பிரேக்ன்றாங்களே, அது அவசியமா அவர் எடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா நீங்க? எடுத்துதான் ப்ரோ ஆகணும், எடுத்துதான் ஆகணும். ரிசல்ட் வேணும்னா எடுத்துதான் ஆகணும் கண்டிப்பா. பாலிடிக்ஸ் வராருன்னா எடுத்துதான் ஆகணும். இல்ல எடுத்துதான் ஆகணும். ஆனா 2 years வந்துட்டு உங்களுக்கு லாங்கா தெரியலையா? தேவைப்படும் ப்ரோ. 2 yearsல நீங்க முதல்ல கட்சி இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ. இப்போ ஒரு தொகுதி 234 தொகுதியில ஆளை நிப்பாட்டணும். சும்மா வரவங்கள ஃபேன்ஸ் கிளப் நிப்பாட்ட வைப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இப்ப மாவட்ட தலைவரா இருக்காங்க ஃபேன்ஸ் கிளப்ல. கிடையாது கிடையாது கிடையாது, அதெல்லாம் யாருமே கிடையாது. அவங்க ஆல்ரெடி ஆல்ரெடி செட் பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே. சோ அது ஒண்ணு பண்ணணும். இல்ல நான் என்ன கேக்குறேன், முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். ஒரு இடத்துல கேக்குறேன் இவன் தான் ஆளு. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ இவர் கட்சி ஆரம்பிச்சாருன்னா இவரோட மேஜர் ஓட் பேங்க் யாருன்னு கேட்டீங்கன்னா இவரோட ஃபேன்ஸ் தான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? கிடையாது 2 years ஃபேன்ஸ் கிடையாது, ஃபேன்ஸ் எல்லாம் கிடையாது ப்ரோ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இல்ல ஃபேன்ஸ் கிடையவே கிடையாது. நான் 100% சொல்றேன். ஃபேன்ஸ் ஓட்டுன்னு நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ ஃபீமேல் ஆடியன்ஸ் தளபதியை பெட்டரா ஓட் பண்றவங்க ஃபேன்ஸோட ஜாஸ்தி. இல்லைங்க, கரெக்டுங்க, நீ சொல்றது கரெக்ட். இருங்க வரும் அது வந்துட்டு அடுத்து மேஜர் ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா ஃபேன்ஸ் தான். அதுக்கப்புறம் தான் இந்த லேடிஸ் எல்லாமே வரும். இப்போ நான் என்ன கேக்குறேன், யார் மைக்குடா அது? ரேவந்த் தான். ரேவந்த் மியூட் பண்றா, ரீகனெக்ட் பண்றா. வெங்கல கடையில போத யானை மாதிரி லோல வச்சா கூட அவன் வாய்ஸ் ஃபுல்லா தான் கேக்குது. இல்ல வாய்ஸ் கிளியரா கேட்டா கூட பரவாயில்லை. ஆமா, கண்டெய்னர்ஷிப் காதுகுள்ள ஓட்டுற மாதிரி இருக்குது அவன் போட்டு ஹெட்செட். ரேவந்த் வாய்க்குள்ள வச்சு பேசுவியாடா? இல்ல நானும் ரேவந்த் சொல்றதை ஏத்துக்கிறேன். இன்னைக்கு ஃபேன்ஸோட நார்மலான ஒரு ஜெனரல் ஆடியன்ஸ் தான் அவரை அதிகமா ஓன் பண்றானுங்கன்னு நானும் நினைக்கிறேன். நான் ஆனா அதை மொத்தமா டிஸ்ஓன் பண்ண கிடையாது. கண்டிப்பா ஃபேன்ஸ் ஓட் இருக்கும். ஆனா அதையும் மீறி ஃபேன்ஸ் ஓட் மட்டுமே நம்பி அவ்வளவு கிரவுண்ட் ஒர்க் பண்ணாமலாம் கால் வைக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு அந்த மியூட்டாவது பண்ணுங்கடா. இன்னைக்கு ஒரு நார்மலாவே ஒரு வேவ் இருக்கு. அந்த வேவ் வந்துட்டு இப்போ அரசியல் கட்சியோட ஆன்டி ஹியூமன்சியா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் கட்சியோட ஆன்டி ஹியூமன்சியா இருக்கட்டும், இவர் பக்கம் ஃபேவரா டேர்ன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால வெறும் ஃபேன்ஸ் ஓட்டுன்னு மட்டும் நம்ம ஜஸ்ட் லைக் தட் ரூல் அவுட் பண்ண முடியாது ப்ரோ. நீங்க பாருங்களேன், அது ஓரளவுக்கு ஒரு கன்சிடரபிள் ஓட் பேங்க் முதல் எலெக்ஷன்லயே உருவாகிரும் பாருங்களேன். கண்டிப்பா அடிச்சு சொல்லுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல 50% 15% ப்ரோ. அது 15% மேலதான் கண்டிப்பா வரும். அதான் சொல்றேன், ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு சங்க் ஆஃப் இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ வந்துட்டு ஃபுல்லா ஒரு சினிமா விட்டு போயிட்டு அரசியல் போயிடுவாரான்னு கேட்கறேன். ப்ரோ 2 years கம்ப்ளீட்டா தேவைப்படும் ப்ரோ. நான் கேட்டீங்கன்னா, என்னைய பர்சனலா என்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் என்ன பண்றாருன்னு நாம சொல்ல முடியாது. ஆனா 2 years கம்ப்ளீட்டா அவே ஃப்ரம் சினிமான்னு போயிட்டு ஒரு முரட்டு வேலை பார்க்கணும். அப்படி இல்லைன்னா கூட இங்க ஒரு 4 months, இங்க ஒரு 1 month அப்படிதான் இருக்கும். ஒரு 1 month ஷூட்டிங் போனா கூட ஷூட்டிங்ல நடுவுல தான் ஒர்க் போயிட்டு இருக்கும். அப்படி சினிமால கான்சென்ட்ரேட் பண்ணாருன்னா சினிமால ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு தெரியாதுல. இல்ல சினிமா ப்ராடக்ட் நம்ம பாத்துக்கலாம்டா. முக்கியமான ப்ராடக்ட் இதுதானே. இந்த ப்ராடக்ட் தான் அட்டென்ஷன் அதிகமா கொடுக்கணும். எதுக்கு அப்படி கால் வைக்கணும்னு கேக்குறேன்.
ஏய் இல்லடா, இதுவும் ஒரு சோர்ஸ் ஆஃப் மீடியம் தான்டா மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு. அப்புறம் இதுதான் மெயின் அப்படி சோர்ஸ். bro, அப்படி சொல்லல. அது விட மாட்டாரு அவரு. கரெக்ட் தான். ஒரு நிமிஷம் இருக்கு. அதுக்கு இல்லைங்க பண்றதா இருந்தா இது ஆஹா, ஒரே அதுதான் பொசிஷன் சொல்றேன். அதுக்கு பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு. பட் ஆனா ஒரு சோர்ஸ் அது இருக்கும் கண்டிப்பா. இல்ல சுரேஷ், நான் என்ன தெரியுமா 26 வரைக்கும் நம்ம ரொம்ப எல்லாம் அதாவது பேச ஒரு 90 இல்ல ஒரு 80-20 அப்படி இருக்கும் இங்க கண்டிப்பா. அது 26 வரைக்கும் 100 தான் இருக்கும். ப்ரோ. அப்படி ஒரு படம் வாய்ப்பு இருந்துச்சுன்னா தான் அவர் ஆல்ரெடி இல்லடா, பொசிஷன் பண்ணி இப்போ நான் வச்சிருப்பாரு சொல்றது டுவோர்ட்ஸ் 26 வந்து ஃபுல்லா ஒரு படம் போயிடுவாரு. இருக்குன்னு ஓகேவா, ஃபுல்லா இருப்பாரு. அந்த ஒரு 6 months to 1 அதுக்கு year அப்படி பிறகுதான் இருப்பாரு. நீங்க சொல்றது. இப்போ ப்ரோ. அப்படிதான் அதுக்கு இருக்கும். அப்புறம் தான் ப்ரோ கொஞ்சம் கொஞ்சமா மாறும். சுரேஷ், நான் இப்ப கூட இல்லைண்ணே, 26க்கு பிறகு இருக்கு பாத்தீங்களா, 80-40 வரும். சாரி 80-20 வரும். 20% மூவி, 80% 26 ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி 6 months முன்னாடி ஃபுல் ஆஃப்லைன் தான். ஓகேவா, அது ரிசல்ட் தான் பாப்பாரு. ஆமா அவங்களுக்கு தான் இது இருக்குல்ல, மக்களை ஆனா நேரடியா ஃபுல் பார்க்க முடியும். டிரான்சிஷன் இப்ப எடுக்க மாட்டாரு. இப்போ என்ன 24 தானே, ஃபுல் டிரான்சிஷன் இப்போ கிடையாது. ஸ்லோலி ஹி வில் மூவ், அப்படிதான் போகும். இல்ல நீங்க சொல்ற மாதிரி படத்துல மூலியமா ரீச் ஆகணும்னா ஆல்ரெடி அந்த படத்தை பொசிஷன் பண்ணிருப்பாப்லயே ப்ரோ. இல்ல, அது இவ்வளவு இருந்துகிட்டே இன்னுமா இருப்பாருன்ற நானு. ஒரு லைம் லைட்ல இருந்துகிட்டே இருப்பாரு, அதையும் விட மாட்டாரு. அதுக்கு மீடியா சப்போர்ட் இருக்கு ப்ரோ. நான் என்ன உங்களுக்கு நான் கேக்குறது புரியுது. மீடியா நான் என்ன சப்போர்ட் கேக்குறேன்னா கரெக்ட் தான்டா. பட் இல்ல ஆனா நான் சி இல்லைங்க, நான் இப்போ சொல்றேன் கேளுங்க. ஒரே நிமிஷம் இருங்க, நான் சொல்றேன் தெளிவா சொல்றேன். இப்போ வந்து கோட்டுக்கு அப்புறம் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு படம் இருக்குன்னு சொல்றீங்களா? அதான் சொல்றேன் நானு. இருக்க வாய்ப்புகளும் இருக்கு. ஃபுல்லா ரூல் அவுட் பண்ண முடியாது நம்மளால. ஆனா அப்படின்னா அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி மேபி ஒரு சின்ன படமா கூட இருக்கலாம். பாத்தீங்கன்னா மேபி ஒரு ஒரு சின்ன படத்தை படமா. முழுக்க அவர் தான் ப்ரோ எடுத்துட்டு போறாரு. நீங்களே பாத்துருக்கீங்க, ஒரு படத்தை பொசிஷன் பண்ணி டேட்ஸ் ஆமா, கொடுத்து அவருதான் ஓன் ப்ராப்பரா ஸ்கிரீன் பண்றாரு. கொண்டு வருது. அதையும் இதையும் சேர்த்து மேனேஜ் பண்றது ஒரு பெரிய ஹெட்டேக்கா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. மேபி இப்போ ஒரு படத்துல ஒரு படத்துக்கு 45 days to 60 days கால் ஷீட் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோ. அதுல கூட ஹி கேன் ஸ்பெண்ட் ஈவினிங்ல வந்து கட்சிக்கு போறது, அந்த மாதிரி ஏதாவது சென்னையில ஷூட்டிங் வச்சு அந்த மாதிரி பாத்துக்கலாம். அதான் சொல்றேன், ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் ஸ்பேஸ்க்குள்ள. இப்ப வெளிநாட்டுக்குலாம் போக முடியாது. இப்போ அப்படிலாம் போக முடியாது, அப்படி போக முடியாது. பட் ஆனா he will do a movie. அதை விட்டுற மாட்டாரு. ஏன்னா மக்கள் எதிர்பார்க்கறது அதுவும் தானே. இவனுக்கு அழுதாலும் அதுவும் உண்மைதானே, எதிர்பார்க்கறாங்களா. அவரோட மிகப்பெரிய பலமே சினிமா தாங்க. சினிமா மூலமா தாங்க அவரோட கருத்தே சொல்ல முடியும். நீங்க சினிமா மொத்தமா ஒதுக்கி தள்ளிட்டு அரசியல் போக முடியாதுங்க. எவ்வளவு நாளா சொல்றாரு, நீங்க சொல்லுங்க. எவ்வளவு நாளா சொல்றாரு சொல்லுங்க. டேய் ஒரு நிமிஷம்டா, நான் இங்க பாயிண்ட் யாருமே இவரு சினிமா விட்டு போறாங்கன்னே பேசலையேடா. ஏன்டா நீங்களே பேசி இவனுக்கு என்ன பிடிக்குமோ அது சொன்னான். எனக்கும் அதுதான் 2 வருஷம் கேப் இருக்கும். ஆனா விஷயம் என்ன தெரியுமா, இப்போ இந்த இயர் 2 வரைக்கும் படம் பண்றாரு. 25 ஃபுல்லா பிரேக், 26ல அந்த எலெக்ஷன் முடியற வரைக்கும் பிரேக் தான். அதுல டவுட்டே கிடையாது. சும்மா 6 மாசம் முன்னாடி 2 மாசம் முன்னாடி எல்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் இயர் ஃபுல்லா இல்ல கார்த்தி ப்ரோ, நெக்ஸ்ட் இயர்ல இருந்து நம்மளுக்கு படம் கிடையாது, ஷூட்டிங் கிடையாது. நான் என்ன சொல்றேன், அக்டோபர் தான் ஒரு படம் வந்துச்சு. அதுக்கப்புறமா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்ப இருக்கும். இல்லடா, போன அக்டோபர் தான் ஒரு படம் வந்துச்சு. அப்ப இந்த வருஷத்துல வர படத்தை எவ்வளவு வேணா டிலே பண்ணி கொடுக்கட்டும். நான் என்ன கேட்கிறேன், உனக்கு இந்த வருஷத்துக்கு ஒரு ரிலீஸ் வேணும். அப்பனா மேபி அதை தீபாவளி வரைக்கும் கூட வெயிட் பண்ணி கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. அப்படி கொடுத்தாருன்னா 24 கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். உனக்கு 24 படம் கொடுத்துட்டாருன்ற ஒரு கணக்குல வந்துடும். நீ ஃபுல்லா வெயிட் பண்றதுன்னா 25 ஃபுல்லா வெயிட் பண்ணுவ. 26ல ரிசல்ட் என்ன சொல்லுதோ அதுக்கேத்தாப்புல தான் ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். அது இவர் நம்மளை பொறுத்த வரைக்கும் இவர் எப்படி மூவ் பண்ணுவாருன்னு நம்மளுக்கு தெரியும். ரிசல்ட் எப்படி இருந்தாலும் இவர் ஒரு இடத்துல இறங்கிட்டாப்லன்னா அந்த இடத்துல ஜெயிச்சே ஆகணும்ன்ற 26ல அவர் கண்டிப்பா எம்எல்ஏ ஆயிடுவாரு. ஆயிட்டா என்ன பண்ணுவாங்க? ஆயிட்டா ரொம்ப கம்மியாயிரும். 2 வருஷத்துக்கு ஒரு படம். 200% இவருக்கு ஆப்போசிட்ல யார் நின்னாலும் இவரு தாங்க எம்எல்ஏ ப்ரோ. அதுவுமே சரி ப்ரோ, அதை வச்சுக்கோம் ப்ரோ. நீங்க சொல்றதுனே வச்சுக்கோம். அப்படின்னா மூவிஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாயிரும் ப்ரோ. ஏன்னு கேளுங்க, அப்படின்னா அவர் எம்எல்ஏ இருக்க தொகுதிக்கு அவர் அடிக்கடி விசிட் பண்ண வேண்டியது இருக்கும். அடிக்கடி அவரோட பொலிட்டிக்கல் சொல்ல வேண்டியது இருக்கும். அவரோட தொகுதிக்கு அவரு விசிட் பண்றாரோ இல்லையோ, யூடியூப் சேனல்லாம் விசிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் சொல்றேன், இவர் இங்க ஜெயிச்சுட்டு படம் நடிக்கிறார் பான்றதே ஒரு ஆப்போசிட் பாலிடிக்ஸா வைப்பானுங்க நம்ம. அதையே ஒரு நியூஸ் எடுத்து போட்டுருப்பாங்க. ஆமா, அதனால வந்துட்டு இவர் ஜெயிக்கும் பட்சத்துல
முழுக்க முழுக்க இவர் இறங்கி அடுத்தடுத்து சீட்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண பார்ப்பாரு. இப்போ எங்க நம்ம எங்க நம்மளுக்கு போன வாட்டி நல்ல டஃப் கொடுத்தோமோ அந்த இடத்துலலாம் கான்குவேர் பண்ண பார்ப்பாப்ல. அதனால இறங்கிட்டாப்லன்னா இல்ல இப்போ ஏன் இதெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கீங்க சச்சின்? அவர் எங்கேயும் சொல்லியிருக்காரா? அவர் சொல்றாரா அந்த மாதிரி நம்ம இல்ல அரசியல் சொல்லல, நாம யூகம் தான் பண்றோம். அவர் ஒரே இதுக்கப்புறம் அவர் சினிமா கம்மியா இருங்க, அவர் என்ன பேசுறாருன்னு நீங்க கேளுங்க. நீங்க சொல்லுங்க கார்த்தி, கேட்டுட்டு சொல்லுங்க. இல்ல நீங்க பாட்டுக்கு இப்ப எடுத்தோனே அது இது சினிமா நடிப்பாரா அதுன்னு கேட்டீங்களா? அவர் எங்கேயும் இப்போ வந்து சொல்லியிருக்காரா அரசியலுக்கு வரேன்னு? அவர் வாய்ப்பட ஏதாவது சொல்லியிருக்காரா? இல்ல அஃபண்ட் ஆயிராதீங்க. நம்ம என்ன சொல்றோம்னா இல்ல நீ ஏன் ப்ரோ அவங்கள மாதிரி பேசிட்டு இருக்க? டேய் இருடா, உனக்கு அதான்டா, உனக்கு என்ன யாரு பேசுறான்றதே புரிய மாட்டேங்குது. ஏய் என் தலைவன் சையதனை வந்துட்டீங்களா? என்னென்ன நான் எதுவுமே சொல்லல. நான் வந்துட்டு ஒரு இதுதான் கேட்டேன், எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ ஜஸ்ட் ஒரு ஃபன் சர்க்காஸ்டிக்கா பேசுறான்டா. ஏன்டா விட்டுருக்கீங்க? சர்க்காஸ்டிக்கா பேசி சையதுல உங்க வீடியோ பயங்கரமா இருந்தது. எந்த வீடியோ வந்து விச் 2-3 வந்துருச்சு. Dad knows how to fuck. Don't teach your daddy how to fuck. How to fuck. சூப்பரா இருந்துச்சு. டேய் இவன் ஏதோ ஜானர் பார்த்து வந்திருக்கான்டா. டேய் ரேவந்த் கைய தூக்கு. டேய் நான் ஆபீஸ்ல இருக்கேன்டா. தம் அடிக்க வந்தேன். ஏதோ ஜானர் நான் என்ன பிராண்ட்? என்ன தம் அடிக்கிறது வந்து? நான் எஸ்சி லைக்ஸ் தான் அடிக்கிறேன். சூப்பர், நானும் அதேதான் சேம். சரி அப்புறம் என்ன ப்ரோ, சர்க்காஸ்டிக்கா சொல்லியாச்சு, அப்புறம் வேற வெளிப்படையா பேசுங்க. இல்ல பரபரப்பா தானே இருக்குது. அண்ணன் இறங்கி போறாரு, ஃபுல் டைம் பாலிட்டிஷியனா இருக்கிறதுக்கான எல்லா அறிகுறியும் அவர்கிட்ட தெரியுது. ரிகார்டிங் த படம் வந்து இட்ஸ் டூ இயர்லி டு ஜட்ஜ். ஒரு ஜூனுக்குள்ள தெரிஞ்சிடும் அவருடைய அடுத்த ஸ்கெடியூல் எப்படி இருக்கு. மேபி 2025 தீபாவளியோட எல்லாம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். இல்ல சையத் ப்ரோ, ஆனா சுரேஷ், நான் வந்து உங்களுக்கு அக்யூரேட்டா சொல்றேன். இன்னமும் நீங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? இல்லடா, அதுக்கு முன்னாடி படம் நடிச்சு முடிச்சிருவாரா அந்த படம் இந்த இயர் இந்த 24ஓட முடியுது. அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு சின்ன படம் ஒரு 30-40 நாள்ல ஒரு சின்ன படம் எடுத்துட்டு அவரு ஆபீஷியலா சொல்லிட்டாருடா, வெயிட் பண்றா. டேய் அவரு அவங்க கூட இருக்க ஆட்கள் கிட்ட சொல்லிட்டாருடா. ஏன்டா அழுவுறீங்க? இல்லாத பேசிட்டு இருக்காங்க. சொல்லிட்டாருல கோட் தான் லாஸ்ட். அப்புறம் பிரேக். கோட் இல்ல ப்ரோ, கோட் கிடையாது கார்த்தி ப்ரோ, கோட் கிடையாது. கோட்டுக்கு அப்புறம் இன்னொரு படம் இருக்கு. இந்த இயர் எண்ட் வரைக்கும் நடிக்கிறாரு. கோட்டுக்கு அப்புறம் ஒரு படம் இருக்குதுங்கிற மாதிரி தான் தெரியுது. டேய் ரேவந்த், நீயும் அவங்க சொல்றது ஒண்ணுதான். நீ இவ்வளவு நேரம் நீ வந்துட்டு அதுக்கு அடுத்து ஒண்ணு இருக்குன்னு தான் பேசிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த ஒரு படம் அப்புறம் கோட்டுக்கு அப்புறம் இன்னொரு சின்ன படம் நடிச்சு அதை வந்து இந்த இயர் ரிலீஸ் பண்ணாம அடுத்த இயர் ரிலீஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு மாதிரி. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, அப்படி ஒண்ணு இருந்துச்சு வச்சுக்கோ, ஆல்ரெடி அதை பொசிஷன் பண்ணி இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, மக்களுக்கு கேட்டர் பண்ற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ரிலேட்டடா இல்ல ஒரு சோசியல் மெசேஜ் டச் பண்ற படமா இருக்கும் பட்சத்துல அது ஆல்ரெடி பொசிஷன் பண்ணிருப்பாப்ல. ஆனா அது இவ்வளவு நாள் பண்ணாதது எனக்கு ஒருவேளை பேக்ல போயிட்டு இருக்கா மேபி அவரு ஒரு அவுட் ஆஃப் த ப்ளூல கூட டக்குன்னு வந்துட்டு ஒரு வேலை இறங்கலாம். பண்றத பத்தி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு கோட்டுக்கு அடுத்து இன்னும் ஒண்ணு இருக்கும் தான் இருக்கு. கோட்டுக்கு அடுத்து ஒரு படம் இருக்கு. கோட்டுக்கு அப்புறம் வெயிட் பண்றா. கோட்டுக்கு அப்புறம் 24 இந்த இயர் எண்ட் வரைக்கும் நடிக்க போறாரா. அடுத்த படம் வந்து இந்த இயர் எண்ட் நடிச்சா நெக்ஸ்ட் இயர் தான் ரிலீஸ் ஆகும். ஆமா அதான் நானும் சொல்றேன். 25 தான் லாஸ்ட் படம். அது வந்து நம்மளுக்கு மேபி நெக்ஸ்ட் இயர் தீபாவளிக்கு அந்த மாதிரி விடுவாங்க. சச்சின் நீ என்ன நினைக்கிற? இயர் எண்ட் நடிச்சா ஓகேவா? ஓகேவா? ஏய் ரேவந்த் 26க்கு அப்புறம் இருக்கும். 26க்கு அப்புறம் நடிப்பாரு ப்ரோ. ஏன்னா அவரோட வேலை இது. எல்லாருமே வந்து அவங்க தொழில் செய்யறாங்க. இவரோட தொழில் சினிமா. ஆனா எப்படின்னா, உங்களுக்கு இப்ப வர மாதிரி ரெகுலரா படம் வராது. அஜித் ஃபேன் மாதிரி நீங்க உட்காரணும். இல்ல நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, எனக்கு என்ன தோணுதுன்னா, மேபி அவர் கொடுத்த படையா கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். மேபி இப்படி கூட இருக்கலாம். பவன் கல்யாண் மாதிரி சின்ன சின்ன படமா பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கு தெரிஞ்ச அவர் போயிருவாருங்க, டுவர்ட்ஸ் பாலிடிக்ஸ் போயிருவாரு. இல்ல கார்த்தி இந்த மாதிரி பவன் கல்யாண் மாதிரி 40 நாள் அந்த மாதிரி வருஷத்துல ஒரு படம் பண்ணுவாரு. பவன் கல்யாண் இன்னைக்கு கொடுக்குற கால் ஷீட் 40 நாள் சொல்லாதீங்க.
ஆனா அது ஏய் நம்ம டிசைட் பண்ண பவன் முடியாதுல்ல. கல்யாண் எப்படி மாதிரிலாம் நம்ம ஆள இருக்க மாட்டாரு, ஓகேவா? பவன் கல்யாணுக்கும் நம்மளுக்கும் டிஸ்டன்ஸ்டா. டேய் ஏன்டா ஏய் எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா ஃபுல் ஃபிளட்ஜா போயிட்டு வர்றா. அதுதான் அண்ணே எம்எல்ஏ ஆனானே இப்ப நான் ஆளனா சொல்றேன். ஆயிடுவாரா? ஆவலனா படம் நடிப்பாரு கண்டிப்பா. ஆகலனா தானா, ஓகேவா? அப்படி ஏங்க இருந்தா கூட அவர் எம்எல்ஏ அப்படி ஆவாருங்க. இருந்தா கூட எம்எல்ஏ ஆயிடுவாரு, ஓகேவா? அப்படி இருந்தா கூட படம் இனிமேல் வர்றதெல்லாம் இதுமே வர ஒரு படமும் போனஸ் தான்டா, என்ஜாய் பண்ணுடா. அவ்வளவுதான் பெருசா இருக்கு. வர சரி வரைக்கும் சச்சினு, போனஸ். ஆமா, இனிமேல் உங்களுக்கு வர்றது எல்லாமே போனஸ் தான். நடிச்சா உனக்கு ஓகேவா? இந்த வருஷம் எண்டு இருக்கும். கேட்கல இந்த திரும்ப வருஷம் எண்டு வரைக்கும் நடித்தா உனக்கு ஃபைனான் ஓம் படி. டேய் பார்ட்டி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதான் சொல்றேன்ல, இப்போ கார்த்திக் ரவிவர்மா வந்துட்டு அடிக்கடி ஒன்று சொல்லிட்டே இருப்பான். என்ன சொல்லுவான்னா, அந்த சூட்டா இப்போ 20 எலெக்ஷன் வந்துட்டு ஏப்ரல் மேல வந்துச்சுன்னா, அப்போ 2025 டிசம்பர்ல அனௌன்ஸ் பண்ணி அந்த சூட்டா இருக்குன்ற காமிச்சுக்கிட்டு ஒன்று வரணும்னு சொன்னான். ஆனால் அது அப்படிலாம் வந்து டக்குலாம் ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல, எம்பி எலெக்ஷனில் நின்னா என்ன பண்ணிட்டு நீங்கள் ஓட்டு கேட்குறீங்கன்னு கேட்பாங்கன்னு. இப்போ இந்த ஒரு டூ இயர்ஸ் ஒரு சூப்பர் டைம் ஃப்ரேம் இருக்குது, ஒரு 24 மாதம் இருக்குது பிஃபோர் எலெக்ஷன். அதை வச்சு ஓரளவுக்கு இப்போது தூத்துக்குடி திருநெல்வேலி போய் ரிலீஃப் மெட்டீரியல் கொடுத்ததா இருக்கட்டும், அது மாதிரி இன்னொன்னும் கொஞ்சம் அவர் பொசிஷன் பண்ணிட்டே வந்தாருன்னு வச்சுக்கோங்க, கேள்வி கேட்க மாட்டேன். இப்போ நாளைக்கு வந்துட்டு இப்போ வந்தா ஏன் வரீங்க, ஆக்டிவ் எதுக்கு வரீங்க பாலிடிக்ஸ்ல அப்படின்னு ரொம்ப வந்துட்டு அதிகமா இருக்கணும், அவ்வளவுதான். இந்த ஒரு 2 வருஷத்துல நிறைய விஷயம் சொல்லணும். இப்போ அவர் வந்துட்டு மீடியா பாக்குறது இல்லைல்ல. இப்போ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நாட்டுல நடக்குதுன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ராமர் கோயில் கட்டினதை அவர் ஆக்டிவ் பார்ட்டிஸ்ல இருந்தா அவர் கருத்து சொல்லியிருக்கணும். அந்த மாதிரி அவர் வந்து இந்த 2 வருஷம் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்குள்ள அவர் என்னென்ன பொலிட்டிக்கல் செய்யறதோ அது எல்லாத்தையும் சொல்லணும். அங்கங்க ஆமா, மக்களை பார்க்கணும், எல்லாத்துக்கும் என்னென்ன ரியாக்ட் ரிலீஃப் பண்ணும். மெட்டீரியல் கொடுக்கணுமோ கொடுக்கணும், ஏதாவது கெலாமிட்டிஸ் இல்லை இல்ல ஏதாவது. சச்சின், என்ன ம் என்ன பிரச்சனை நாட்டுல என்ன நியூஸ்னாலும் அதுக்கு ரியாக்ட் பண்ணணும், அதுக்கு அறிக்கை ஆமா, கொடுக்கணும். ரியாக்ட் பண்ணியே ஆகணும். ரியாக்ட் பண்ணணும். அவரோட சே ஃபர்ஸ்ட். அவர் உங்களோட ஃபேஸ் சே இப்ப என்ன இந்த அதிகமா விஷயத்துல? தென்படும், அவ்வளவுதான் மேட்ரு. நீங்க சினிமால இல்ல எப்பயாவது அதாவது பாக்குறதே இனிமேல் தென்படுதுன்றத விட ரெகுலரா அவர் பாப்பீங்க. சொல்லி ஆகணும், ஆனா கருத்து சச்சின் சொல்லணும் ஃபர்ஸ்ட். ஒரு பாலிடிக்ஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்தா எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 years ஆவது ஒர்க் பண்ற மாதிரி ஆமா இருக்கும். ஆமா, கண்டிப்பா, 26 டெஃபினெட்லி. வந்தாருன்னா கண்டிப்பா. 36. இல்ல கார்த்தி, இப்ப இருக்க இடத்துக்கு 33 வருஷம் ஒர்க் கார்த்தி. அப்ப அங்க போய் எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணணும் பாத்துக்கோங்க. அது சும்மா போற நைட்ல ஏதோ ஒபாமா நம்ம ஆகுறது சும்மா இந்த கிடையாது. அதெல்லாம் ட்வீட் அவருக்கு போறதுக்காகலாம் நம்ம சிஎம் அப்படிலாம் சொல்லிட்டு சுத்த முடியாது. அதுக்கெல்லாம் வேலை பார்க்கணும், நிறைய வேலை இருக்கு, பொறுத்திருந்து நம்ம நடக்கும். ஆனா கேக்கே கண்டிப்பா கிடையாதுல்ல, நடக்கும். நமக்கு தெரியல கிரவுண்ட் ஒர்க் எப்படி ஒன் டே வி போகுதுன்னு. வில் கோ தேர். எவ்வளவு கிரவுண்ட் ஒர்க் தேவைப்படும், ஒன் டே எவ்வளவு பேரை கவர் பண்ணணும். இல்ல நமக்கு ஒரு நாள் பிடிக்குதோ அங்க இல்லையோ, இருப்போம் கண்டிப்பா. இல்ல சச்சின் நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, இந்த திராவிடியன் பார்ட்டி இருக்காங்கல்ல, இந்த கலைஞர் இருக்கார்ல, அவருக்கு முன்னாடி அவ்வளவு பெரிய மூவ்மெண்ட் இருந்துமே அவர் 15 வருஷம் போராடின இருக்கு. எம்ஜிஆர் கிட்ட முட்டி போய் தான் அவர் சிஎம் ஆனார். கண்டிப்பா உனக்கு அவ்வளவு உனக்கு பெரிய இல்ல, மூவ்மெண்ட் அதான் இருந்தே சொல்றேன்ல. அவ்வளவு டைம் எடுத்திருக்கு. உண்மைதான் கார்த்தி, அதான் சொல்றேன்ல. உனக்கு இப்போ ஒரு இன்ஸ்டெபிலிட்டி இருக்கு. இப்போ மக்கள் மத்தியில 2 பேர் மாறி மாறி வராங்க. 2 பேர் கட்சியில இருக்க பெருந்தலைகள், 2 பெருந்தலைகள் அவுட்டு. ஸோ அப்ப நீ உனக்கு அடுத்தடுத்து சக்சஸர்னு பார்த்தேன்னா, இந்த கட்சியில பெரிய ஆள் இல்ல, அந்த கட்சியில வந்து யார் தலைமைன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் பெர்ஃபெக்ட் டைம். ஆக்சுவலி உண்மையாவே சொல்லணும்னா 21ஓட இதான் பெர்ஃபெக்ட். 21 வந்துட்டு வெளியில இருந்து வேடிக்கை பார்த்தது பெஸ்ட். என்னடா நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்தாப்புல. ஆன்டி ஹியூமன்சி மொட்டத்தனமா ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ இவனோட ஆன்டி ஹியூமன்சி நெக்ஸ்ட் தேர்தலுக்கு ஒர்க் ஆகும். அதனால நெக்ஸ்ட் டைம் ஷுவரா சொல்றேன், ஒரு நல்ல ஓட் பர்சன்டேஜோட நம்ம விக்டோரியஸா வெளியே வரோமா இல்லையான்னு தெரியல, ஆனா ஒரு சூப்பர் ஓட் பர்சன்டேஜ் நம்மளுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. 31 வந்துட்டு கரெக்டான இது இல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன் இப்பயே வராங்க 31க்குள்ள வந்துட்டு இந்த 2 இதுல வந்துட்டு எவனா ஒருத்தன் வந்துட்டு கொஞ்சம் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் எப்பயுமே சச்சின் கரெக்ட் ப்ரோ, எப்பவுமே அப்படி ராஜேஷ் ப்ரோ ராஜேஷ் bro, கரெக்ட். ஆக்சுவலி அந்த இவன்லாம் இருக்கான்ல, அந்த ரங்கராஜ் பாண்டே அவன்லாம் இருக்கான்ல, அவன் சொல்றான் இந்த மாதிரி அவர் வந்துட்டு 2026 வந்துட்டு அவர் கரெக்ட் கிடையாது, 2031 தான் கரெக்ட்ன்ட்டு. இப்போ இன்னும் 2031க்கு இவர் வெயிட் பண்ணாருன்னா இந்த 7 வருஷத்துக்குள்ள இவனுங்க 2 பேர்ல யாருன்னா ஒருத்தர் நல்லா ஃபார்ம் ஆயிட்டானுங்கன்னா என்ன இல்ல, பண்றது? இன்னும் ஷாக்கிங்கா ஒன்று சொல்லவா? ஒரே நிமிஷம் ராஜேஷ் ப்ரோ. 31ல பிஜேபி கூட வலுப்படுறதுக்குலாம் நிறைய வாய்ப்பு இருக்கு. எவன் கண்டா ஆமா இங்க உண்மைதான் இது. இங்க இப்ப வந்துட்டு எவன் கண்டா எதிர்கட்சி இங்க எதுனே தெரியும். இப்ப ஏடிஎம்கே எதிர்கட்சியா இல்ல பிஜேபி எதிர்கட்சியான்னு தெரியாத அளவுக்கு அவன் தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் கவுண்டர் கொடுத்துட்டு ஆமா, இருக்கான். அவன் உட்காந்து எல்லாத்துக்கும் உட்காந்து அவன் வந்து சச்சின் பில் எடுத்து போடுறது, சச்சின் எதை எடுத்து பிஜேபி போடுறதுன்னு சொல்லிட்டு. ஜெயிக்கிறதுக்காக ஏடிஎம்கே வளரவே மாட்டோம், ஏடிஎம்கே உடவே மாட்டோம்.
திரும்ப அது ஸ்ட்ராங் இல்ல பார்ட்டியா கார்த்தி, வர்றதுக்கு. அது இருந்துட்டு போகுது. ஆனா இன்னொரு 10 இயர்ஸ், இன்னும் இங்க இருந்து 31 வந்து ஒரு 7 இயர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கு. ரெண்டாவது என்ன வேணா நடக்கலாம் கார்த்தி. அதை ஆமா நம்ம ஆமா அது என்ன ப்ரெடிக்ட் பண்ண முடியும். நடக்கலாம். இல்ல ஆனா இல்ல நான் இன்னொரு விஷயம் உன்கிட்ட ஒன்னே சொல்றேன். லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸ்னு சொல்லலாம். இல்ல வந்துட்டு ஆஃப்டர் எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு அப்புறம் இங்க வெறுப்பு அரசியல் மட்டும் தான் ஓடிட்டு இருக்குது. அதாவது இவன் வேண்டான்னு அவனும், அவன் வேண்டான்னு இவனுக்கு தான் ஆமா மக்கள் ஓட்டு அப்படிதான். போட்டுட்டு இருக்காங்க. விருப்பப்பட்டு வந்துட்டு மக்கள் அதாவது சாதாரண பொதுமக்களை சொல்றேன், எப்ப விருப்பப்பட்டு போட்டாங்க யாரும் ஓட்டு விருப்பப்பட்டு? ஆக்சுவலா 2000 ஏதாவது லாஸ்ட் எலெக்ஷன் இந்த மாதிரி டிஎம்கேவும் எனக்கு தெரிஞ்சு பவர்ஃபுல்லா இருக்காது நெக்ஸ்ட் எலெக்ஷன். டேய் அவன் போன வாட்டியே பவர்ஃபுல்லா இல்லடா. போன வாட்டி ஏன் கிடையாது. ஜெயிச்சான்னு அதுதான் சொல்றா. சொன்னேன். இன்னும் வீக் ஆயிடுவாங்கடா. ஏய் போன இல்லடா, வாட்டி இது போட்டது பார்ட்டி ஹெட் போன வாட்டி இல்லடா. போட்டது வந்து பாவம் பார்த்து போட்டது. ஓகேவா? இந்த ஆள் 50 இல்ல இல்ல வருஷமா அது இருக்கிறான். சுரேஷ் ப்ரோ, அது ஆன்டி இன்கம்பன்சி இல்ல ப்ரோ, அது ஆன்டி ஏடிஎம்கே மேல உள்ள இன்கம்பன்சி. கோவம் மொரட்டு தான். ஆண்டி ஈவென்ட்ஸ்டா. 10 வருஷம் வந்து இருந்தாங்க. அதுல ஏடிஎம்கே ஒரு இருந்தாங்க, வருஷம் இன்னும் ஆன்டி வீக்கர் வந்தாங்க. அப்புறம் ஆயிடுவாங்கடா. இன்கம்பன்சி. இன்னும் வீக்கர் அதுவும் ஆயிடுவாங்க. கலைஞர் இறந்ததும் ஒரு காரணம் தான்டா. இந்த இல்ல ஆளுங்க அது காரணம் வயசாயிடுச்சு. தான். ரெண்டு மூணு ஃபேக்டர். பிஜேபி அலையன்ஸ் ப்ரோ, கலைஞர் இருந்து பிஜேபி ஜெயலலிதா அலையன்ஸ். இருந்து எல்லாமே ஒரே பீரியட்ல தானே. நீங்க கலைஞர் பிஜேபி இருந்து அலையன்ஸும் ஜெயலலிதா சார் அது இருக்காங்கல்ல. டிஎம்கே ஜெயிச்சது காரணம் பிஜேபி அலையன்ஸ் தான். கிடையாது. பிஜேபி ஒரு பெரிய இருங்க ஆக்சுவலி அது மட்டுமே கிடையாது 2021 கார்த்தி. டிஎம்கே டிஎம்கே ஜெயிச்சதுக்கு காரணம் வந்துட்டு ஏடிஎம்கே பிஜேபி கூட கூட்டணி வச்சிருந்தது. ப்ரோ ஆமா. நான் அது ஒரு ஃபேக்டராவே இல்லன்னா பார்க்க நெக் டு மாட்டேன் நெக் ப்ரோ. தான் போயிருக்கும். ஆல்டர்னேட்டிவ் கன்ஃபார்மா பார்த்தாங்க. இல்ல இல்ல நான் அதை இல்ல வந்து இல்ல ஏன்னா பிஜேபி கூட சுரேஷ் bro, கூட்டணியும் ஒரு ஃபேக்டர் தான். இல்ல டிஎம்கே ஆமா. நிறைய பேர் ஓட்டு போட்டது இங்க இந்த பக்கம் இங்க யாரும் தமிழ்நாடு ப்ராப்ளமே. பாலிடிக்ஸே வேறடா. நார்த் இந்தியன் பாலிடிக்ஸ் மாதிரி ஒர்க் ஆகாது இங்க. இல்ல ரெண்டு விஷயங்க சுரேஷ் bro. ஒரே நிமிஷம். நான் வெறுப்பு ராஜேஷ் bro, அரசியல் இதுக்கு இருந்தது சுரேஷ் உண்மைதான். ப்ரோ சொன்னார்ல, அதுக்கு ஒன்று சொல்லவா? இங்க ஒரு கோயில் கட்டினாங்க இல்ல, இங்க தமிழ்நாட்டுல ஓட்டு போடலன்னா, நான் சொல்றேன் எம்பி எலெக்ஷன் வரப்போகுது. அவங்க தோக்குறாங்களோ ஜெயிக்கிறாங்களோ, ஒரு ஓட் பர்சன்டேஜ் வாங்கலைன்னா நான் என் பேரை மாத்திக்கிறேன். 2024 எம்பி எலெக்ஷன் வருது. தோக்குறானோ ஜெயிக்கிறானோ, ஒரு நல்ல ஓட் பர்சன்டேஜ் இந்த வாட்டி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்ல இந்தியா நான் ஃபுல்லா சொல்லட்டுமா அது ரிப்பீட் ஆக ஏன்னு? போகுது. நிறைய பேர் ஏடிஎம்கேல இருந்து போயிட்டானுங்க அந்த சைடு. நிறைய பேரு பை பண்றாங்க. ப்ரோ அதனால இல்ல ப்ரோ. இப்போ வந்துட்டு அவங்க வந்து ஓரளவுக்கு, நான் அவங்க பண்ற அரசியல் சரியா தப்பான்னு தெரியல, ஆனா அவன் பயங்கரமா ஆமா ப்ரொமோஷன் பண்றான் bro. பண்றாங்க. அது இல்லன்னு வந்து சொல்ல, நான் பண்ணல, உண்மையாவே நான் இல்லன்னு சொல்ல. ஆனா அதெல்லாம் அது ஒரு பெரிய பொருட்டாவே இருக்காது. ஏன்னா இப்போ சீமான் எப்படி இருக்கிறான் அந்த மாதிரிதான் அவங்களும் இருப்பாங்களே தவிர கடைசி வரைக்கும் யாரை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. பிஜேபி பத்தியா? சரி, இல்ல நான் ஒரு சிம்பிள் மேட்டர் சொல்றேன். சச்சின், சென்னையில நான் இருக்கேன்ல, சொல்றேன். இந்த ஆதம்பாக்கம், நங்கநல்லூர், ஆ இந்த ஓகே. மடிப்பாக்கத்தெல்லாம் எப்பயுமே வந்து ரோட்ல கொடி இருக்கு இல்லையா, அந்த கொடி வந்து மேக்ஸிமம் ஏடிஎம்கே டிஎம்கே தான் இருக்கும். ஆனா இப்ப பாக்குறேன் பிஜேபி கொடி நிக்குது. இல்ல ஆனா என்ன கார்த்தி, பண்றேன்னா சென்னையிலயே அந்த மாதிரி நடக்குதா? கார்த்தி ஆமா அது நடக்குது. ஒண்ணும் இல்ல கார்த்தி, சிம்பிள் கார்த்தி. இதுக்கு முன்னாடி வரைக்கும் டிஎம் வந்து போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு அங்க வந்து ஸ்டேட் அவங்க வந்து பிரசிடென்ட் பணத்தை வந்து பயங்கரமா இறக்குறாங்க. இல்ல ப்ரோ கார்த்தி, ஜாதி இது வரைக்கும் நிறைய தமிழ்நாடு ஃபங்க்ஷன் ஸ்டேட் பண்றாங்க பிரசிடென்ட் ப்ரோ. போட்ட இந்த எல்லாமே கோலம் கிளவுன் போட்டி கார்த்தி. அப்படி கிரவுண்ட்ல வேலை இதுக்கு முன்னாடி பண்றாங்க வந்துட்டு பிஜேபி. தமிழிசை சவுந்தரராஜன், அப்புறம் பொன் ராதாகிருஷ்ணன்லாம் எதுவுமே பண்ணல. ஆனா இவன் நல்லா பார்த்தீங்கன்னா, இவன் இன்ஸ்டா ரீல்ஸ்ல இருக்கான், எஃபி ஃபீட்ல இருக்கான், ட்விட்டர் ஃபீட்ல இருக்கான். இவன் வந்து ஓரளவுக்கு மாத்திட்டான். நீ வந்துட்டு இவனை போட்டதுல இருந்து அந்த இது பிஜேபி வந்து தமிழ்நாட்டுல மொரட்டு ஸ்ட்ரைடு எடுத்து முன்னாடி போயிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. ஆனா ஆனா ஒரு கேள்வி கேக்குறான்ல உனக்கு. எல்லாமே வந்துட்டு காசுக்காக மட்டும்தாங்கிறது எனக்கும் வந்துட்டு தெரியுது. இன்ஃபேக்ட் வந்துட்டு ஒரு பையன், எனக்கு தெரிஞ்ச பையன் வந்துட்டு பிஜேபி கொடியை வச்சுட்டு போயிட்டு இருந்தான். அவன்கிட்ட வந்துட்டு ஏய் நீங்க படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கு, அது காரணமே இவங்க தானே, இவன் பெட்ரோல் விலை ஏறிச்சு அப்படி இப்படிங்கிறேன். ஒவ்வொன்றா சொல்றேன். இருக்கட்டும், எனக்கு என்ன காசு கொடுக்குறேன், நான் போறேன், கொடியை தூக்கிட்டு போறேன், நான் என்ன இப்போ உனக்கு ஓட்டா போட போறேன்ட்டு அவன் அசால்ட்டா சொல்லிட்டு போறான். இல்ல ப்ரோ, நான் காசு நோட்டீஸ் ஒரு பண்ணேன் பக்கம் பிளே ஆனா கூட இவன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்றது வந்துட்டு இந்த நமக்கு நம்ம கேக் கூட்டத்தை வெட்டி நீங்க சொல்றது எல்லாமே கூட்டம் கொடி இந்த இதை மட்டுமே பார்த்துட்டு நீங்க சொல்றீங்களே தவிர இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இதெல்லாம் ப்ரோ பார்த்துட்டு அதெல்லாம் சொல்றீங்க. நான் ஓட்டா அது மாறுமா ஓட்டா கேட்டா தெரியல ப்ரோ. மாறுமாங்கிறத இல்ல நான் ராஜேஷ் என்ன ப்ரோ, சொல்றேன், நான் சொல்றது இன்னைக்கு இந்த ரோட்ல அண்ணாமலை கிரவுண்ட் உட்காந்துட்டு லெவலா வீடியோ சொல்றேன். போடுறான்ல ஒரு பார்த்த வீடியோ மாட்டேன், பண்ணி உங்க இடத்துல தான் நான் நிக்கிறேன், டிஎம்கே. அங்கதான் நிக்கிறேன். இல்ல ப்ரோ, இப்ப என்ன சொல்றான், இவன் உட்காந்து கேள்வி மேல கேள்வி கேட்கறான். அந்த கேள்வி சரியா தப்பான்லாம் எவனுக்கு தெரியாது. ஆனா அவன் இருக்கேன்னு காட்டிக்கிறான்ல, அத கூட அது போன வாட்டி அதுதான் பண்ணலன்றேன். எதிர்கட்சி முக்கியமான ஒரு சச்சின், அதுதான் பண்ணிட்டு இருக்கான். நான் ரீசெண்டா அதைத்தான் சொல்றேன். இப்போ அதுக்கு ரோட்டை முன்னாடி பிளாக் இருந்த பண்ணி டிஎன் ஸ்டேட் பிரசிடென்ட்லாம் இருக்காங்களானே தெரியாது. ஆனா இவன் வந்து நான் இருக்கேன் டெய்லி ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கான். அதுதான் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான். ஆனா அது இது ஓட்டா கூட கிடையாது. டிரான்ஸ்லேட் ஆகுமா தெரியாது. சேனல் அவங்களுக்கு சேனல் கூட கிடையாது. ஏடிஎம்கே சேனல் இருக்குது.
ஆமா இவங்களுக்கு சேனல் கூட கிடையாது. அதெல்லாம் தாண்டி வந்துட்டு இவன் வந்துட்டு பணம் கொடுத்து ஐடி விங் வச்சு மேல வர்றதுக்கு பாக்குறான். இல்ல அவன் கிரவுண்ட்ல வேலை செய்யறானுங்க. அது ஓட்டா டிரான்ஸ்மிட்டமா தெரியல. டிசைட் பாப்போம், 24 பாப்போம் இவ்வளவு ஓட்டு வருதுன்ட்டு. அதெல்லாம் தெரியாது. ஆனா ஒர்க் அது பண்றானுங்க, ஏங்க கிரவுண்ட்ல ஒர்க் பண்றானுங்க. இதுதான் நான் சொல்றேன். இந்த சரி 31ல வந்துட்டு இருங்க நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இது டம்மியா இருக்குது இருங்க இருங்க இப்போ. 2024ல ஏடிஎம்கே எத்தனை சீட்டு வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ப்ரோ 2024லயா? அது எம்பி ஸ்வீப் ப்ரோ, எலெக்ஷன்ல அது டிஎம்கே ஸ்வீப் ஆமா பண்ணிரும் ப்ரோ. எம்பி DMK தாங்க. இல்ல இல்ல எம்பி டிஎம்கே எலெக்ஷன்ல கிளீன் ஸ்வீப். டிஎம்கே கிளீன் ஸ்வீப் ப்ரோ. ஸ்வீப் கிளீன் ஸ்வீப் ப்ரோ பண்ணா அப்ப கிட்ட ஏடிஎம்கே எப்ப கட்சியே அழிஞ்சிரும் ப்ரோ. அது 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 ஆகுதா இல்லையான்னு தெரியாது ப்ரோ. நீங்க அவங்களுக்கே என்ன ப்ரோ தெரியுது. கார்த்திக் விஜய், நீங்க எப்பயுமே எந்த பார்ட்டி ரூலிங் பார்ட்டியா இருக்கோ எம்பி எலெக்ஷனை 38 39 ஒன்னோ ரெண்டோ ஆப்போசிஷன் பார்ட்டி கிடைக்கும். இது அவ்வளவுதான் அது வரும். வரலாறு தானே உங்களுக்கு. அப்ப இப்ப அப்படி இப்ப கிடையாது. இருக்கிற அப்போ ஆன்டி பிஜி இருங்க 2019ல வந்துட்டு டிஎம்கே வின் பண்ணுச்சு. ஏடிஎம்கே எதுனா ஆட்சியில இருந்துச்சு. எம்பி ப்ரோ எலெக்ஷன்ல அதான் ப்ரோ, அது அதான் ப்ரோ பிஜேபி எத்தனை சீட் ப்ரோ, வின் ஆன்டி பண்ணாங்க. பிஜேபி. அது ஆன்டி பிஜேபி ப்ரோ. இங்க இருக்குல்ல தமிழ்நாட்டுல ட்ரெண்ட் ஆன்டி அப்போ பிஜேபி வந்துட்டு எப்பயுமே நான் இருக்கும்ல. ரூலிங் பார்ட்டி கூட பிஜேபி கை கவுத்துருந்துச்சுல. அப்ப 2019 ஏடிஎம்கே ரொம்ப வீக்கா இருந்துச்சு ப்ரோ. யார் இல்ல வீக் தலைவர் இல்ல ப்ரோ, எப்பயுமே இங்க ஆன்டி பிஜேபி ட்ரெண்ட் எப்பயுமே ஒர்க் ஆகும் சரியா. எப்பயுமே தமிழ்நாட்டுல இருக்கும், அது ஒர்க் ஆகும். நீ பிஜேபி அலையன்ஸ் வச்சனா அது ஆன்டி பிஜேபி இல்ல தான் ப்ரோ, எப்பயுமே ஜெயிக்கும். எனக்கு எனக்கு என்னமோ நீங்க வேணா பாருங்க, ஏடிஎம்கே இந்த தேர்தல் அடி வாங்குச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் அந்த கட்சி எழுந்துக்கிறதே பெரிய விஷயம் தான். ப்ரோ இதை ஆமா வச்சு அது ஜட்ஜ் பண்ண அக்ரி முடியாது பண்ணிக்க. ப்ரோ. திரும்ப அவன் வந்துட்டு உங்களுக்கு 2026ல இது அது பேர் என்ன இல்ல 2026ல தான் விஜய் வந்துருவாரு. அப்போ மும்முனை போட்டி தானே இருக்கும், திமுக பாஜக விஜய். இல்ல இல்ல ஆனா அதை வச்சுதான் கார்த்திக் ஜட்ஜ் விஜய் பண்ணுவேன். நான் எம்பி சத்தியம் எலெக்ஷன் வச்சு ஜட்ஜ் பண்ணவே மாட்டேன் ஒரு கட்சியை. ஏன்னு கேளுங்க, இவனுங்க. இங்க கிளீன் ஸ்வீப் ஆவான், அங்க வந்துட்டு அவன் 60 80 சீட்டு தாராளமா எடுத்துக்கிட்டு இருப்பான். அதை வச்சு நான் எனக்கு தெரியல, மேபி நான் தப்பா கெஸ் பண்றேன்னு தெரியல. ஓவரால் ரிசல்ட் இம்பாக்ட் இருக்கு. டேய் ஆனா இங்க இல்ல தமிழ்நாட்டுல இல்ல 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 எனக்கு ஒண்ணு புரியல. இப்போ இந்த 2021 டிஎம்கே வந்தாங்க, இப்போ இருக்க ஆன்டி டிஎம்கே வந்துட்டு எப்படி நீங்க ஏடிஎம்கே ஓட்டு விடாதுன்னு சொல்றீங்க? எப்படி கிளீன் ப்ரோ ஸ்வீப் எம்பி பண்ணுவீங்க எலெக்ஷனும் ஏடிஎம்கே? எம்எல்ஏ எலெக்ஷனும் வேற. நீங்க நான் நடக்குதா இல்லையா மட்டும் பொறுத்துன்னு பாருங்களேன். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அவன் ஸ்டேட்டை டிசைட் பண்ணும்போது தெளிவா டிசைட் பண்ணுவான். பட் ஆனா வந்துட்டு எனக்கு ப்ரோ தெரிஞ்சு எம்பி வந்து கிளீன் ஸ்வீப் சச்சின் தான் ஆக போகுது. டேய் நானும் சச்சினே நினைக்கிறேன். குரூப் பாடுறா ஒரு நிமிஷம். என்னடா எந்த 19ல குரூப்டா? இது இல்ல வாட்ஸ்அப் 19ல வந்துட்டு டிஎம்கே ஜெயிச்சாங்க சரியா. ஸ்வீப் பண்ணாங்களா 39-1ன்ட்டு. ஆனா இதுல வந்துட்டு நம்ம எம்எல்ஏ எலெக்ஷன் வந்துட்டு ஏடிஎம்கே வந்து 66 சீட் ஜெயிச்சாங்கல்ல. ஸோ நம்ம போயிட்டாங்கன்னு நம்பணும். பட் ஸ்டில் அவங்க 66 சீட் ஜெயிச்சாங்க. ஸோ ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க ஏடிஎம்கே. பட் ஆனா எனக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் நம்பிக்கை இல்லை அவங்க ஏடிஎம்கே பண்ணுவாங்கன்ட்டு. ஆனா மேபி இவங்க டிஎம்கே ஃபர்தர் கிளவுனிசம் எதுவும் பண்ணாம இருந்தாலும் அவங்க ஜெயிச்சிருவானுங்க. ஆனா இவங்க பண்ற கிளவுனிசம் பார்த்தா ஒரு 6-7 சீட்டு தோத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல 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 ப்ரோ, பார்லிமெண்ட் நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ வந்துட்டு ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியே கிடையாது, ஏடிஎம்கே தனியா நிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு எல்லாமே ஏடிஎம்கேக்கு தான் போகணும். அப்படி போகாம மறுபடியும் டிஎம்கே வந்தாங்கன்னா அப்போ ஏடிஎம்கே மேலதானே ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு தெரியும். ஆமா ஆமா ஏடிஎம்கே லீடர்ஷிப் வீக்கா தான் இருக்கு. அது எடப்பாடியால அது ரீல் படி கொண்டு போக முடியுமா? நான் சிஎம் கேண்டிடேட்டுங்கிற ஒன்னும் ப்ரூவ் பண்ணல. எல்லாமே தோல்விதான் இது வரைக்கும் எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ ஏடிஎம்கே இந்த வாட்டி தோத்துட்டாங்கன்னா ஆமா கண்டிப்பா வீக்கா ஆமா இருக்கும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்துட்டு அந்த கொங்கு பெல்ட் மட்டும் தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ நீங்க சவுத் எல்லாம் போனீங்கன்னா ஏடிஎம்கே வீக் தான். தேனி மதுரை கீழே போனீங்கன்னா அவ்வளவுதான். ப்ரோ பாருங்க பாருங்க ஏடிஎம்கே அலையன்ஸ் நீங்க இல்லைன்னு சொல்றீங்க. பிஜேபி இது ஆக்சுவலி அலையன்ஸ் இருக்காது அவுட் சைடு. அவங்க வந்துட்டு மேபி ஓட் பாலிட்டிக்ஸ்க்காக வந்து வெளியில வந்துட்டு அங்க அலையன்ஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் பிஹைண்ட் த ஸ்கிரீன் வந்துட்டு அவங்க பிஜேபி பிஹைண்ட் தான் இருக்காங்க. பிஜேபி பக்கத்துல தான் இருக்காங்க. நீங்க அப்படி சொல்றீங்க, ஆனா நீங்க கொஞ்சம் நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், பிஹைண்ட் த ஸ்கிரீன் வந்துட்டு டிஎம்கே தான் பிஜேபி கூட கூட்டணி இருக்கு. இல்ல ஆக்சுவலி ரெண்டு பார்ட்டியுமே பிஹைண்ட் கூட இருக்காங்க. பிஜேபி சப்போர்ட் தான் இருக்காங்க. அது எந்த ரியாலிட்டி தான் அது. அது எப்பயுமே ஏங்க எந்த நீங்க பார்ட்டி நல்லா பாருங்க. ஏங்க நீங்க உதயநிதி ஸ்டாலின் எல்லாமே நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தெரியும், பிஹைண்ட் த ஸ்கிரீன் வந்துட்டு டிஎம்கே தான் அவங்க கூட கூட்டணி இருக்கு. ப்ரோ அல்டிமேட்டா பவர் ப்ரோ சரியா. அவங்க ஜெயிக்கணும், பவர்ல இருக்கணும். அதுக்கு அவங்க என்ன யார் வேணும்னாலும் அந்த சொல்ற? பண்ணுவாங்க. பிஜேபி டிஎம்கே சொல்றியா நீ?
பிஹைண்ட் த ஸ்கிரீன்ஸ் அது இருக்கும், அது பேசிப்பாங்க. ஏடிஎம்கேவும் இருப்பாங்க, பிஜேபியோட லிங்க் ஆயிருப்பாங்க, டிஎம்கேவும் லிங்க் ஆகி தான் இருப்பாங்க. சரி, இப்போ ஒருவேளை காங்கிரஸும் ஏடிஎம்கேவும் கூட்டணி வச்சாங்கன்னா எப்படி போகும்? எனக்கு தெரிஞ்சு அது நடக்காது. வாய்ப்பு நடக்காது, வாய்ப்பு இல்ல. அது நடக்காது. டிஎம்கே தாண்டி காங்கிரஸ் நடக்காது. ஒரு இம்பாக்டும் கிடையாது. வாய்ப்பே இல்ல bro. அப்படி இருந்துச்சுன்னா, ஏன்னா ஏற்கனவே காங்கிரஸ் வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு, ரொம்ப வீக்கா தான் இருக்கு. டம்மி பட் ஆயிடுச்சு. அவன் ஏதோ அன்பு ஏதோ சொல்ல வராப்ல. சொல்லுங்க. அன்பு ஜெயிக்கிற குதிரை மேலதான் ப்ரோ பந்தயம் கட்டுவாங்க. புரியலையே நீங்க என்ன சொல்றீங்க? காங்கிரஸ் ஏடிஎம்கே கூட போகுதுன்னு சொன்னீங்கன்னா அதை சொல்றேன். ப்ரோ காங்கிரஸ் இப்போ வந்துட்டு பிஜேபி இருங்க ப்ரோ, ஏடிஎம்கே வந்துட்டு பிஜேபி கூட கூட்டணியே கிடையாது ப்ரோ. இருங்க, ஏடிஎம்கே வந்துட்டு பிஜேபி கூட கூட்டணியே கிடையாது. இப்போ காங்கிரஸ் வந்துட்டு டிஎம்கே கிட்ட 12 சீட்டு வேணும்னு கேக்குறான். ஆனா டிஎம்கே வந்துட்டு 6 சீட்டு தான் கொடுப்பான்னு சொல்றான். ஆனா இப்ப ஆப்போசிட் பக்கம் ஓபன்ல இருக்கு ஏடிஎம்கே. நான் அங்க போய் நான் அவங்க கிட்ட 12 சீட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தியரி, இதெல்லாம் தியரி. நான் சொல்றது கேளுங்க, ஒரு நிமிஷம். இல்ல ப்ரோ, கார்த்திக் விஜய் ஆல்ரெடி இந்தியா அலைன்ஸ் பண்ண மாட்டாங்க. இல்ல ஒரே ஒரு நிமிஷம். நீங்க சொல்றது எல்லாமே வந்துட்டு ஒரு தியரி. மேபி அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ்லாம் நடக்கும். ப்ரோ சையத் ப்ரோ இருங்க ஒரு நிமிஷம். சையத் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ராயல் வந்து போச்சு நடுவுல. யாரு ப்ரோ சொன்னது 6 சீட்டு 12 சீட்டு? யாரு உங்களுக்கு சொன்னது? ராயல் என்ஃபீல்டா? என்ன பேசுறாப்ல? யாரு சொன்னது? அத ஏங்க அவங்க தாங்க சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க எல்லா நியூஸ்லயும் பாருங்க, 12 சீட் கேக்குறாங்க காங்கிரஸ். இல்ல நான் ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க ஒரு கூட்டணி நடந்ததுல்ல, இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்கல்ல, 2021ல ஸ்டேட் எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்கல்ல. அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கேட்ட சீட்டு, இவங்க கேட்ட சீட்டு, காங்கிரஸ் கேட்ட சீட்லாம் என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் வந்துட்டு ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கும்போது அதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அது வந்து பேசி சரி பண்ணி வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து பேசி. காங்கிரஸ்க்கு வந்துட்டு ஒதுக்கியாச்சுங்க 10 சீட்டுங்க. 10ல 1 கமலுக்கு அவங்க கொடுத்துடணும், நாங்க தரமாட்டோம். சரியா? காங்கிரஸ் 9 சீட்டு, கமல் 1 சீட்டு, 10 சீட்ல ஒதுக்கியாச்சு. ஓகேயா? ஸோ அது பாட்டுக்கு இருக்கட்டும். பட் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஏடிஎம்கே கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை. அது ஜஸ்ட் தியரி, அது நடக்காது. ஏன்னா அவங்க இந்தியா அலையன்ஸ்ல ஆல்ரெடி வந்துட்டு இருக்காங்க. இல்ல அவர் அதுதான் ப்ரோ, ஜெயிக்கிற குதிரை மேலதான் பந்தயம் கட்டுவாங்களாமா காங்கிரஸ். இல்லடா, கார்த்திக் விஜய் கேட்டதே புரியல. ஜெயிக்கிற குதிரையா அது ரெண்டாவது விஷயம். பட் அவங்க கான்கிரீட்டா ஒரு அலையன்ஸ்ல இருக்காங்க. 11ல இருந்து 20 குதிரைன்னு யார் 11ல இருந்து 21 வரைக்கும் தோக்குற குதிரை மாதிரியே கட்டிட்டு இருந்திருக்காங்க பாவம். ஏங்க 2014ல கூட்டணி இல்லங்க. அவங்க என்னங்க பேசுறீங்க? வரலாறுல எடுத்து முன்னாடிதான் யார சொல்லிட்டு காங்கிரஸோட கூட்டணி இல்லையா இது? இதுல ஆமா 2014ல கூட்டணி இல்லையே. சையத் ப்ரோ சொல்லுங்க. இல்ல நெக்ஸ்ட் மந்த்க்குள்ள பார்ட்டியா இருந்துச்சு, டைரக்டா 2026 எலெக்ஷன்ல நிக்க போறாரா? அப்படிதான் சமிக்கைகள் சொல்லுது. எஸ்